மண்டே ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிறதுனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லியும் ரோட்டு கடை ஸ்டைல் குருமா தான் பண்ணியிருந்தேன். இந்த வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், 2 வெங்காயம், 3 தக்காளி பழம், 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனஸ், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, மராட்டி மூக்கு, ஸ்டார் அனஸ் சேர்த்து புரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சுட சுட இட்லி கூட சர்வ் பண்ணி பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். அஃபியா நேச்சர்ஸ்லேருந்து சோப் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பியூர்லி ஹேண்ட்மேட். கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. pH லெவல் டெஸ்டடுங்க. இவங்க இன்ட்ரோ ஆஃபராக 30 rupees கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கிட்ட சோப் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 60, 70, 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 days வந்துட்டு இப்போ டபுள் டமாக்கா ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் இவங்க பேஜை டேக் பண்ணுற செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்